வாய்க்க விடாது. கர்த்தர் சொன்னார், இல்லைன்னு சொல்ல, உன்னை பரிசுத்தப்படுத்தும்படி சொல்லுகிறார். ஏழையில எல்லாகேன்ற பலிபிடத்தில் கர்த்தர் மகிமைப்படவில்லை. கடைசியில் காக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், குணமாக்குற தேவன், கடைசியில் அப்படியே திரும்பி போய் விடுகிறது வாழ்க்கை. பிள்ளை திசை திரும்புகிறது. திசை திரும்பினா நான் பார்த்தோம் பழகணும் இல்லை, அது தீட்டப்பட்டு போய் அது சங்கரமாகிறது, கற்பிழந்து விடுகிறான். அது பிறகு அவருக்கு சொல்லுறாங்க, இது வளமான குடும்பம். ஏன்னா தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா. வாசனை எப்படியெல்லாம் கெடுக்கிறதுன்னு நான் சொல்லுகிறேன். வாசனை என்னால் தான் கெடுக்கப்படுகிற தவிர புறத்தியார் என் வாசனை கெடுக்க முடியாது. எந்த மனிதன் என் முன்னேற்றத்தை தடை செய்ய முடியாது. இது சத்தியம். எந்த மனிதனும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய முடியாது. நாம எடுக்கிற சில தீர்மானங்கள் அல்லது நம்முடைய மதிக்கேடுகள், நம்முடைய சொற்ப மதியினம் அற்ப காரியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும், புகழ்ச்சியை மங்க செய்துவிடும். அதனால்தான் பாருங்கள், இந்த பன்றி